Hello friends, welcome to TN Technical Exams channel. இந்த வீடியோவில் நம்ம தமிழ் ஷார்ட் ஹேண்டை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். நம்ம எப்படி இங்கிலீஷ் வந்து பிட்மேன் மெத்தடை ஃபாலோ பண்ணுறோமோ அதே மாதிரி தமிழ் ஷார்ட் ஹேண்டுக்கு நம்ம ஃபாலோ பண்ணுற மெத்தட் வந்து சீனிவாச ராவ் முறையை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறது. இதுதான் வந்து உங்களுக்கு தமிழ் ஷார்ட் ஹேண்ட் புக்கு. இந்த புக்கில் எத்தனை அத்தியாயம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இதுதான் அத்தியாயம் 1ல் பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. மெய்யெழுத்துக்கள் அப்புறம் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து உயிரெழுத்துக்கள், நெக்ஸ்ட்டு உயிரெழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. இடைப்படும் உயிர்களும் எழுதும் இடமும். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அத்தியாயம் 28 இந்த பேஜில் 28 அத்தியாயம் இருக்குது. ப்ளஸ் இது வந்து இணைப்புகள், அதாவது உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ் மாதிரி இருக்கும். இது அட்வான்ஸ்டு ஃப்ரேசஸ் மாதிரி. ஸோ அத்தியாயம்னு பார்த்தீங்கன்னா 28 அத்தியாயம் தான் இருக்குது. அதுலேயும் வந்து 24க்கு மேலே இருக்க அத்தியாயம் எல்லாமே வந்து சிறப்பு சுருக்கங்கள் தான் கொடுத்துருக்காங்க. இந்த சிறப்பு சுருக்கங்கள் வந்து உங்களுக்கு அட்வான்ஸ்டு ஃப்ரேசஸ் மாதிரி இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு 4 பகுதியாக கொடுத்துட்டு நெடுவில் ஒரு வெட்டும் முறை அப்படின்னு ஒரு அத்தியாயம் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா 23 அத்தியாயம் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபுல் எஃபர்ட் போட்டு இப்போ தான் வந்து ஷார்ட் ஹேண்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க தமிழ் அப்படின்னா, நீங்கள் இங்கிலீஷ் முடிச்சுட்டு தமிழ், அதாவது இங்கிலீஷ் ஜூனியர் முடிச்சுட்டு தமிழ் பண்ணிங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா அந்த அவுட்லைன்ஸு, ப்ரனவுன்சேஷன், அந்த சவுண்டு எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் மாதிரியே தான் தமிழ்லேயும் வந்து வந்திருக்கும். இல்லை நீங்கள் தமிழ் தான் ஃபஸ்ட்டு செய்ய போகிறேன் அப்படின்னா நீங்கள் தமிழ் வந்து ஃபஸ்ட்டு அந்த அத்தியாயம் படிக்கும் போதே ஒரு அத்தியாயமும் கரெக்டாக ரொம்ப பர்ஃபெக்டாக புரிஞ்சு படிங்க, டைம் எடுத்து படிங்க. நீங்கள் இங்கிலீஷ் ஆல்ரெடி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த அத்தியாயம் எல்லாமே நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா 2 monthஸில் கண்டிப்பாக முடிச்சிடலாம். எக்ஸசைஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு 23 அத்தியாயத்தையும் நீங்கள் 2 monthஸ்க்கு முன்னாடியே கூட முடிச்சிடலாம். சப்போஸ் நீங்கள் இங்கிலீஷ் ஜூனியரோ இல்லை சீனியரோ பண்ணியிருந்தீங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு பேசிக்ஸ் எல்லாமே அதுலேயே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். சப்போஸ் நீங்கள் இங்கிலீஷ் பண்ணலை அப்படின்னா, தமிழ் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் தமிழை வந்து எல்லா அத்தியாயமும் தெளிவாக பார்த்துக்கோங்க. என்ன சவுண்டுக்கு என்ன ஸ்ட்ரோக் வருது, எந்த பொசிஷனில் நம்ம எழுதுகிறோம் அப்படின்றத நீங்கள் தெளிவாக ஒரு அத்தியாயமும் டைம் எடுத்து தெளிவாக படிச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இங்கிலீஷ் படிக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஒரு அத்தியாயத்துக்குள்ளேயும் உங்களுக்கு 3, 4 இல்லை 2 எக்ஸசைஸ் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து அத்தியாயம் 1. இதில் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு உங்களுக்கு மெய்யெழுத்துக்கள் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இதுதான் வந்து ஸ்ட்ரோக்ஸு. ஸோ இந்த ஸ்ட்ரோக்ஸை வந்து நீங்கள் தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா போக போக எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ஸ்ட்ரோக்ஸையும் பொசிஷனை மட்டும் நீங்கள் வந்து தரவு பண்ணிட்டீங்கன்னா எக்ஸசைஸ் எல்லாம் ஈஸியாகவே நீங்கள் முடிச்சுட்டு போயிடலாம். பட் இந்த ஸ்ட்ரோக்ஸு, பொசிஷன் ரெண்டுமே நீங்கள் கற்றுக்கும் போது உங்களுக்கு அதுக்கு டைம் நிறைய எடுத்ததுன்னா டைம் நல்லாவே எடுத்து இது ரெண்டுத்தையும் தரோவாக கற்றுக்கோங்க. ஸ்ட்ரோக்ஸையும் பொசிஷனை ப்ளேஸ் பண்ணுறதையும் நீங்கள் அபவ் த லைன் எழுதணுமா இல்லை த்ரூ த லைன் எழுதணுமா அந்த மாதிரி வந்து பார்த்து அந்த எக்ஸசைஸை மட்டும் அந்த பொசிஷனை நீங்கள் கற்றுக்கிறது வந்து பர்ஃபெக்டாக கற்றுக்கோங்க. ஸோ இதுக்கு தான் வந்து உங்களுக்கு டைம் நிறையவே இழுக்குமே தவிர மற்ற அத்தியாயமெல்லாம் ஈஸியாகவே நீங்கள் புரிஞ்சிக்கலாம், முடிச்சிடலாம் சீக்கிரமாக. அதனால் இந்த ஸ்ட்ரோக்ஸுக்கான எக்ஸசைஸை நீங்கள் ஒரு 2-3 நாளாவது ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இதில் எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா 2 தான், பயிற்சி 2 தான் கொடுத்துருக்காங்க. பாட சுருக்கம் அப்படின்ட்டு எல்லா அத்தியாயத்துக்கும் பின்னாடி உங்களுக்கு அந்த ஹின்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஹின்ஸ்லேயே வந்து நீங்கள் மோஸ்ட்லி எல்லாம் அந்த அத்தியாயமே கவர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இது உயிரெழுத்துக்கள். இது அத்தியாயம் 2. இந்த உயிரெழுத்துக்கள் தமிழில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் இந்த ஆ இ இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை வந்து நீங்கள் ப்ராப்பராக பார்த்துக்கோங்க. இதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் இதுக்கெல்லாம் 2-3 நாள் ஆனாலும் இந்த ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் வந்து இந்த குறியெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா இதோட அத்தியாயம் 2 முடியுது. ஸோ இந்த மாதிரி 23 அத்தியாயங்களையும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். 23 அத்தியாயம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும் போது உங்களுக்கு எத்தனை எக்ஸசைஸ் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதுதான் 23வது
அத்தியாயம் வேறுபாட்டு குறிகள் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸசைஸ் இதெல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பயிற்சி 72 வரைக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக படிச்சிருக்கணும், ப்ராக்டிஸும் பண்ணி பார்த்துருக்கணும். ஸோ இந்த எக்ஸசைஸ் 72 வரைக்கும் நீங்கள் ஃபுல் தரோவாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அடுத்து வர்றது வந்து உங்களுக்கு வந்து சிறப்பு சுருக்கங்கள் தான் 23லேருந்து 24லேருந்து 28 வரைக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் ஜென்ரலாக பார்த்தாலே போதும். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ சாலிடாக நீங்கள் 2 months வந்து கரெக்டாக உட்காந்து படிச்சிங்கன்னா தமிழ் ஷார்ட் ஹேண்டை ஈஸியாக எக்ஸசைஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 1 month வந்து ஸ்பீட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்பீட் வந்து உங்களுக்கு கிராஜுவலாக தான் இன்க்ரீஸ் ஆகும். எடுத்த உடனே ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகாது. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண நீங்கள் வந்து ஸ்பீடை வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸசைஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஸ்பீட் எழுதும் போது உங்களுக்கே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்பீடை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தமிழ் ஷார்ட் ஹேண்ட் பற்றினா ஒரு இன்ட்ரோடக்ஷன். நீங்கள் இங்கிலீஷ் ஜூனியர் வந்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக தமிழ் சீனியரே நீங்கள் டைரெக்டாக கூட எழுதுங்க. நல்ல ப்ராக்டிஸ் இருந்தால் டைரெக்டாக தமிழ் சீனியரை உங்களால் கிளியர் பண்ண முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.